ஐயோ உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா உன்னை கேவலப்படுத்தி சிரிக்கல. உன் நடையழகம், உன் பாவனையும், உன் ஸ்டைல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டைல பார்த்து ஒரு வயிறு இருக்கிறத வைத்த பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு வாய் இருக்கிறத மாவரைகிற கிராண்டர் மாதிரி அந்த வாயை பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு கண்ணு இருக்கிறது அந்த கண்ணு மாதிரி அந்த கண்ணை பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு பல்லு இருக்கிறத ஜேசிபி பல்லு மாதிரி அந்த பல்ல பார்த்து ரசிக்கிறாங்க. அதுவும் தவிர உன் தலை இருக்கிறது இல்லையா காக்கா குண்டு மாதிரி ஒரு தலைய பார்த்து அவங்களெல்லாம் ஐயோ நம்மளுக்கு இல்லையே அந்த மாதிரி அப்படின்னு ரசித்து இருக்கிறாங்க. வாமா வெளிய எனக்கு நகு மேல எனக்கு நாக்கு மேலே ஒரு புள்ளத்தாச்சு பொம்பளை வரா, அவளால ஓட முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாதுன்னு அடிக்கிறான் நம்ம தாளக்காரன். எப்ப புள்ளத்தாச்சு பொம்பளை வராளோ அப்பதான் அவனுக்கு தழுக்கு புழுக்கு தழுக்கு தழுக்கு புழுக்கு தழுக்குன்னு அடிக்கிறது. நீ சின்ன வயசுல கரகாட்டத்துக்கு போனே அப்பயும் அவர்தானே அடிச்சாரு. ஆமாப்பா. நையாண்டிக்கு போனே அப்பயும் அவர்தானே அடிச்சாரு. ஆமாப்பா. ஆமா. ரெக்கார்ட் டான்ஸுக்கு போனே அப்பயும் அவர்தானே அடிச்சாரு. ஆமாப்பா. கபடி போட்டிக்கு போனே அப்பயும் அவர்தானே அடிச்சாரு. கபடி குடும்பம் மோள அடிக்கிறாங்க இல்ல அதுக்கு அடிக்கிறது இல்லையா? அப்ப வாலிபால் அடிக்க போனே அப்பயும் அவர்தானே அடிச்சாரு. அதானப்பா வாலிபால் கபடிக்கு மோள அடிக்கிறேன் ஒருத்தம் தான். அப்போ ஆடியே அந்த மாதிரி ஆடுவன்னு சொல்லி இப்பயும் அடிச்சிட்டாரு. அதுக்கு போய் என்ன எப்பா அப்ப ஆடுன இப்ப ஆட முடியுமா? கால் இல்லையா? இருக்குதுப்பா. கை இல்லையா? இருக்குது. உனக்கு உடம்புல சக்தி இல்லையா? இருக்குதுப்பா. அப்ப எல்லாம் இருந்து ஏன் பாட மாட்டேன்ற? அதான் இப்படி பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு. யாரு? வைத்தமா? இல்லப்பா. ஏன் இப்படி பண்ணி வச்சிட்டு இருக்கிறாருப்பா? யாரு? யாரு நீ கேக்குறா? யாரு? இத உட்காந்துக்கிறாரு. எப்பா எனக்கு நாக்கு மேல எப்பா நாலு தூணு நார எப்பா சின்னப்பா நாக்கு மேல முக்கு மேல
மூணு துளி முத்தனார எப்பா சின்னப்பா எப்பா கொண்ட மேல எப்பா ரெண்டு துணி பொட்டனுக்கு கேட்டுற போறேன் என்ன பாட்டு பாடுற ஏன் நான் பாடுனதுல என்ன போறேன் கொண்ட மேல அதான் எப்பா எப்பா எனக்கு கொண்ட மேல எப்பா எனக்கு ரெண்டு சுண்ணி ரெண்டு சுண்ணி பாடு எப்பா எனக்கு கொண்ட மேல எப்பா ரெண்டு துளி நான் கொண்டவானே எப்பா சின்னப்பா எப்பா எப்படி அவன் சிரிக்கிறவா ஓய் எப்பா எப்பா சிரிச்சவங்கன்னா மரியாதை கட்டு போயிடும் ஏன் நீங்களால இந்த மாதிரி இருந்தது இல்லையா எப்பா ஏமா சின்னப்பா உங்க அம்மா யாரையும் வசனா பண்றாங்க நீ பப்பா இது எங்க அப்பா நல்லா குண்டாக்குவார் எங்க அப்பா தாத்தா எங்க அப்பா எங்க அப்பனை தவிர யாரும் வராதோ ஓய்வோ பொட்டிக்காரர இந்த பால் கறக்கிறது மாடு எவ்வளவு என்ன டைமுக்கு பால் கறப்பாங்க? 4 ஆயி போச்சுங்க. அப்படியா? இந்த சீம் மாடு எங்க கத்துதாட்டுங்குது. சீம் மாடு கத்துதா? நல்ல வேலை எங்க அப்பா தோல் மாடு ரெண்டாவது போயிட்டான். எப்பா எங்க மக சவுண்ட் தான் எங்க இருக்குது மகளே? எப்பா எங்கமா இருக்கற? இங்க தான்ப்பா இருக்கற. எங்க? பின்னாடி பாரு. பின்னாடி பாருன்னா சோத்த பாரு. எப்பா மகளே எப்பா எங்கமா இருக்கற? சவுண்ட் மட்டும் வருது. மேல மேல அட போமா. எங்கமா இருக்கற? மகளே எப்பா எங்கமா இருக்கற? வானத்துல ஃளைட் ஓட்டிட்டு இருக்கறேன். எங்க இருக்குது? எப்பா சவுண்ட் மட்டும் வருது எங்க இருக்குன்னு தெரியல. நல்ல சைல்ல பாருப்பா. சைல்யா? எப்பா சைல்ல பாருன்னா அந்த ஆள் தௌசி கோல பாக்குற. எப்பா நேரா பாரு எப்பா. யார் நீ என்ன? எங்க அப்பா யாருன்னு கேக்குற அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறான் என் வீட்டுக்காரன். பண்றத பண்ணிவிட்டு எப்படி உட்காந்துருக்கிறாரு பாரு. எப்பா யாருன்னு கேட்டேன். நான் தான் எப்பா ஓ மக காலவிரி. பல்லு வாயெல்லாம் கடிச்சிருவேன். என் பொண்ணுக்கு அழகா காவேரின்னு பேர் வச்சிருக்கிறேன். எப்பா அது மட்டும் இல்ல இன்னொரு பேர் வச்சிருக்கிறேன். பல்வரிசை. ஆனா தேங்காய் சுரண்டி மாதிரி இருக்கிற நீ யாரு? தேங்காய் சுரண்டியா? ஆமா. ஏதாவது ஹோட்டலுக்கு சேர்த்து விட்டுறியாப்பா? கண்டிப்பா. எப்பா யார் நீ? அந்த காவேரி நான் தான் எப்பா. நீதானா? ஆமாப்பா. கிடையாது கிடையாது. என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். எப்பா அந்த அழகான பொண்ணு நான் தான்ப்பா. இல்ல எங்க அப்பனுக்கு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறானு எங்க ஆம்படியா. நல்லா காரியா? நீ யாருன்னு கேட்டேன். எப்பா நான் தான்ப்பா காவேரி. இல்லவே இல்ல. அடையாளம் தெரியல? தெரியல. தெரியலையா? யாரு? அது என் வீட்டுக்காரன். எப்பா அடையாளம் தெரியல? தெரியல. தெரியலையா? நல்லா பாத்துக்கப்பா. தூக்கி மேல போடுமா? தூக்கி மேல போடு. சரியாப்பா. போடு 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 தூக்கி போடு. போட்டியா? போட்டேன். அந்த மேல நான் தனத்தை மூடுமா? தனத்தை மூடு. இது முன்னாடியே சொல்றதானே. ஏய்
சுத்தி கட்டி தொலைய சுத்தி கட்டு. ஓ சுத்தி காட்டணுமா? இது முன்னாடியே சொல்றேன் தானே. வளைச்சு கட்டு. வளைச்சு கட்டு. இது முன்னாடியே சொல்றது தானே. இந்த ஊர்ல என்ன மாதிரி எவன் வளைச்சு கட்டுவா முன்னாடியே? கட்டிட்டேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? உடம்பு கட்டு தெரியல, ஒரு ராவடி இல்ல. பார்த்து கை கொடுப்பா. ஏன் என் வீட்டுக்காரருக்கிறாரு திட்டுவாரு. உடனே உனக்கு கட்ட என்ன பண்ற? நீ எப்படி காட்டுறன்னு பாக்குறேன். ஒன்னும் பாக்க அப்படி நல்லா கட்டுப்பா. இது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவுந்து வேற போயிடுது. கொஞ்சம் டைட் வச்சிடறேன். இப்ப எப்படி அவுந்துருதுன்னு பாக்குறேன். இப்ப சொல்லுமா. எப்பா என்னமா எங்க இருக்கிற? பக்கத்துல தான். எப்பா நீனா ஊத்துங்கார கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறியா? இல்ல பணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி கட்டி வச்சுக்கிற? முகத்தை மூடி கட்டிட்டுனா பாருமா. புடவை கட்டுறதுன்னா முதல்ல அடக்கம் ஒடுக்கமா எங்கம்மா போச்சு. ஒரு அடக்கமா புடவை கட்ட கத்துக்க ஃபர்ஸ்ட். பொம்மநாட்டினா இப்படிதான் இருக்கணும். சரியா? எப்படி இப்படி வீங்கி போயா? எப்பா சொல்லியம்மா. என்ன சின்ன வயசுல வளர்த்தியப்பா. ஆமா என்ன குறை? எப்பா நம்ம பிரச்சனை பாரு வச்சுக்கலாம். இந்த சக்காத்திங்கனால ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அழகா பல்லு இருந்துச்சுன்னா கத்தி தேவையில்லை தேங்காய் சொல்றதுக்கு அப்படின்னு. எப்பா என்ன பார்த்து சிரிக்கிறாங்களே, இந்த கூட்டத்துல எத்தனை பொம்மை நாட்டிங்க இருக்கிறாங்க. எவ்வளவு ஒருத்தி என்ன விட அழகாக்குறாளா? ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கஷ்டம். நான் யாரு? நான் தான் உலகாளிக்கு ஐஸ்வர்யா ஆயி. அது ஆய் இல்ல, ஐஸ்வர்யா ராய். ஏதோ ஒரு ஆய். எப்பா என்னமா என்ன சின்ன வயசுல வளர்த்தியப்பா. வளர்த்து நல்லவனுக்கு கொடுத்துருந்தா நல்லவன் போண்டாட்டி வரான். சரி. ஒரு எம்எல்ஏ கொடுத்துருந்தா எம்எல்ஏ போண்டாட்டி வரான்னு சொல்லிருப்பாங்க. போயும் உன் அக்கம் மகனை கொத்துட்டு அவருக்கு என்ன நல்லா தானே இருக்கு. பண்றத பண்ணிவிட்டு அங்க எங்கேயோ பாக்குறாரு பாரு. உன் மேல கோபமாக்குறாரு அவரு. எப்பா அவர் என்ன வாடின்றாருப்பா. வாடின்றாரா? வாடின்றதெல்லாம் ஒரு விஷயமா விடுமா பாத்து. எப்பா என்ன போடின்றாரு. புருஷன் பொண்டாட்டினா வாடி போடின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. எப்பா போடிங்க ஒப்பன வலின்னு கேக்குறாரு. மறுபடியும் சொல்லு. போடிங்க ஒப்பன வலின்றாரு. என்ன கேட்டீங்க? என்ன கேட்ட? வரட்டும் நல்ல கண்ணம் போண்டாச்சாண்ட போவான்ற கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா வந்துருச்சு. நல்ல கண்ணம் என்ன வேணாம்? மருகம் போண்டாட்டி மக அவ என்னாண்டு வரியா? கோபத்துல ஒரு வார்த்தை தப்பா போய் சொல்ற கேட்டு போயிடும். என்ன ஆச்சு? ஐயோ வயிறு வலிக்குதுப்பா. வயிறு வலிக்குதா? எத்தனை மாசம்? 13. இது கபடி கபடி உள்ள நடக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒரே நிமிஷம். சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணணும். ஏமா 108க்கு போன் பண்ண. என்ன நம்பர் போறது? 108க்கு போன் பண்ணனா 108 தாண்டா போடணும். இதுல பிடிக்காத அவ்வளவு நம்பர். 108 நம்பர் போடாதப்பா. 108 போடு. அப்படியா? ஐயோ எப்படிதான் என்ன பேர்த்தியோ போட்ட. ஹலோ 108ங்களா? எங்க அப்பா நல்லா கேளு கதைய. வயிறு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணா ஒயின் ஷாப்புக்கு போன் பண்றேன். நம்பர் ஒரு நம்பர் மாறி போச்சு. இப்ப கரெக்டா போடுறோம். ஹலோ 108ங்களா? இனிமேல் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போல பேக்கணும். நம்பர் எப்படியோ தப்பா போயிருது. சீக்கிரப்பா வயிறு வேற தாங்க முடியல. 108ங்களா? சச்சுமா கூட வானப்பா. இம்மா சச்சு ஊசி போடுவாங்க. அது நல்லா நரம்பு பார்த்து போட்டா பரவாயில்லையே. எதிர்த்து முக்குன்னு குத்துவாங்க. சரி பயப்படாத பாத்துக்கலாம். சரி இந்த நம்பர் கரெக்டா போட்டுறோம். ஹலோ 108ங்களா? எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணா பூஜாலுக்கு போன் பண்றாரு. அந்த செவடியே செட்டிய மாட்டி அம்மா கிட்டே சொல்றேன் வா. எப்பா நீ போனே பண்ணாத. அதை வச்சு நம்மளுக்கு ஆட்ட விட மாட்டாங்க.
ஏப்பா எனக்கு அந்த வயிறு வலி இல்லப்பா, வேற என்ன எனக்கு என்ன இன்ட்ரோல் வர மாதிரியே இருக்குதுப்பா. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லுவாங்களா? அப்படி ஓரமா போயிட்டு வந்துரு. சத்தியமா கூட போக மாட்டேன். ஏன்? இந்த ஆளு பின்னாடியே வருவாரு. அவரு நம்ம பின்னாடி தான் வராருடி. அப்படியா எப்பா? ஆமா. எப்பா எனக்கு சின்ன வயசுல இன்ட்ரோல் வந்தா நீ தானே சட்டி கால்த்தி விடுவேன். எப்பா சட்டி கால்த்தி விடுப்பா. I